அவரே முழு முழு இந்த மூஞ்சில மொர வாசல் பண்ணிட்டாங்களே. ஏய் பைட்டி வெள்ள பைட்டி மாமியில கொண்டு வந்து அடிக்கிற மச்சான். அடிக்கிறோம்டா. முதல்ல போய் ஃபுல்லா சரக்கு அடிக்கிறோம். அதே போதையில வந்து அதுங்களை அடிக்கிறோம். சரி, ஓகே, எல்லாருமே தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஆஃப்டர் சோ லாங் டைம் ஐ ஜஸ்ட் மேட் அன் another ரீல்ஸ் கம்பைலேஷன் வீடியோ. மீண்டுமா ஸோ என்னன்னா வந்து மே 4க்கு அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவில் தாவேகா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி வந்து பெற்றுச்சு. நான் வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய மீம்ஸ் முக்கியமாக இதில் வந்து ஒரு 2-3 பேர்லாம் வந்து பார்த்தாலே அடிக்கணும் போல தோணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களினுடைய மீம்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். முக்கியமாக திரு சாட்டை, திரு இல்லை சாட்டையில் சாக்கடை. ஸோ அந்த ஆள், ஸோ சைமான் அவர் வந்து அழுதாருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அழுகணும், அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. அடித்து அடிக்கி அழுகணும். இது போக வந்து இது அப்பப்போ என்னோட ஒப்பீனியன்ஸும் வரும் ஒவ்வொரு அந்த ரீல்ஸ் பார்க்கும்போதும். சரி, ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் சொல்லதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேர்தல் பரப்புரையில விஜய் தமிழ்நாட்டிலேயே எந்த கட்சியும் அசிங்கப்படாத அளவுக்கு அசிங்கப்படுவாரு. அவர் தான் ஒரு என்டர்டெய்னராக இருக்க போறாரு. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. ஸோ இது ஏன்டா சிரிக்கிற, நீ ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக சிரிக்கக்கூடிய விஷயம் தான் அது. ஏன்னா இவங்க வந்து தமிழ் தேசியத்தை வந்து கொள்கையாக வந்து எடுத்துகிட்டு எல்லார் பக்கமும் போய் நம்ம வந்து அடுத்தடுத்து இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் த பீரியட் விஜய் வாஸ் என்டர் இன்டு வேணா பொலிட்டிக்கல் பார்ட்டி. இவங்களுடைய மொத்தமே வந்து மாறி என்னாச்சு அப்படின்னா விஜயை போட்டு அடிக்கிறதே வேலையை வந்து வச்சிருக்காங்க. முக்கியமாக திரு சீமான் அவர்கள் வந்து அணில் குஞ்சுகள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி அது சரிடா, கொள்க தளபதி. என்னடா சரா, எதுக்குடா வந்திய? டிவிக்க டேய், டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அது நடுவில் நிற்காத லாரி அடிப்படி செத்து போயிடுவேன். கிரிட்டிசைஸ் பண்ணலாங்க, அவங்க பண்ண தப்பு ஏதாச்சும் பண்ணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஓயாமல் பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருந்தால், முக்கியமாக சாட்டையெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, டபுள் மீனிங்கில் பேசிக்கிட்டு அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னவாக இருந்துச்சுன்னா 0 டெபாசிட்லேருந்து நிற்கிறாங்க. ஸோ போன டைம் வந்து 8%, இந்த டைம் வந்து 4% எவ்வளோதான். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்றதே வந்து மாற்றி அது மற்றவையிலே வந்து நிற்கும். இன்னும் எத்தனாக போகுதுன்னு தெரில. அழுதாங்க அப்படின்னா வந்து எல்லாம் மாற போகிறது கிடையாது. இன்னும் டக்குன்னு வந்து எடுத்து ஸ்டெப்பு வந்து வச்சுட்டாங்க. அடுத்த வருஷம் 2031 நாங்கள் தான் அப்படின்னு வருஷம் அதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்து ஏதோ 2021 ஏதோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற ஏதோ ஒரு பேரோடு வந்து வெளியே போனீங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இல்லை. நீங்கள் பண்ணதுக்கு ஆகணும்டா, உனக்கு ஆகணும்டா. கொடுக்க வரல போட்டியே அதிமுக திமுக தாங்க. அதிமுக பத்தி எதனா கேளுங்க. रुको जरा सबर करो. ஓகே, இது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து சிட்டிங் எம்எல்ஏ சிஎம்ஏ தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. ஆஃப்டர் இந்த நியூஸை கேட்ட உடனே எனக்கே ஷாக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் சிஎம் வந்து சிஎம்மாக இருந்து தோக்கடிச்சது யாருன்னா காமராஜர் ஒரு டைம் தோக்கடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜெயலலிதா அவங்கள தோக்கடிச்சாங்க. ஆஃப்டர் பல வருஷங்களுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தோக்கடிக்கப்பட்டார் அப்படின்றதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி எனக்கு. விஎஸ் பாபுன்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து மாஸ்க் காட்டிகிட்டு இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு டிஎம்கேல இருந்தார், அப்புறம் ஏடிஎம்கேல இருந்தார், அதுக்கப்புறம் கடைசியாக டிவிகேக்கு வந்தார். குளத்தூர் காலி அப்படி எவ்வளோதான் இப்படி பண்ணி விட்டாங்க. அவருக்காக வேண்டிய விஷயம் தான். அவர் அழுகிறாரு, பார்த்து வந்து எல்லாம் அவர் அழுகிறாரா? எத்தனை பேர் இவங்களாம் அழுதுருப்பாங்க. எல்லாம் துப்புரவு பணியாளர்கள் ஃபுல்லாக வந்து அங்கே சென்னையில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தப்போ நீங்கள் போய் கூலி படம் பார்க்குறீங்களா? அப்போ ஜாலியாக இருந்துச்சா? மனு கொடுக்குற வந்தவங்க தள்ளி விட வேண்டியது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அப்புறம் என்னது, சேகர் பாபுலாம் அழுகணும். அவர் நடிக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை கோயிலை இடித்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் உருவி எவ்வளோ விஷயங்கள் பண்ணார். அழுகட்டும், முடிஞ்சே போட்டோம், அவ்வளோதான். இனிமேல் வாயவே திறக்கக்கூடாது. இனி 5 வருஷத்தை வந்து இவங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஒன் மோர் திங் நான் வந்து சொல்ல வந்து மறந்துட்டேன். தாவேக்கா
தாவேக்கா வந்து வந்ததனே வந்து இதுதான் வந்து என்னுடைய முதல் என்ன சொல்கிறது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அது வந்து வந்திருக்கின்றப்ப இது தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் கொள்கையாக கொண்ட கட்சின்றதுனால இது எப்படி செயல்படுது அப்படின்றத வந்து பார்க்கணும். என்னோட வயசு இப்போ வந்து 20, ஸோ இன்னும் 5 வருஷம் 25 வயசு வரைக்குமே இவங்க தான் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்றப்ப இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் என்ன அப்படின்றத வந்து நோட் பண்ண போகிறேன். இப்போ நான் எதுக்கு வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கமெண்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ போய் வந்து இது இன்னொரு சேனல், தட் மீன்ஸ் வந்து தாவேக்கா வந்து என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, தட் மீன்ஸ் பாலிட்டிக்கல் ஓரியன்டான விஷயங்களெல்லாம் வந்து இனிமேல் வந்து பேச போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், யாரெல்லாம் வந்து வாய் அடைச்சாங்களோ டிஎம்கே பீரியட் எல்லாருமே வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக சவுக்கு அவர்கள் வரணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். வந்து இன்னும் போட்டு மிதிக்கூடிய எத்தனை அரெஸ்ட், ஜேர்னலிஸ்ட் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. இனி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பார்ப்போம். நம்ம அடுத்த மீமுக்கு வந்து போகலாம். வந்து எரியுறான் அவனுக்கு என்னன்னு தம்பி, இதுக்கு என்ன பேரு? ஜாக்லின் த்ரோதா. ஜாக்லினா? ஜாக்லின் டேய், அவன் எரிஞ்சு பப்பிடா. நீ பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ண? நீ 16 வருஷம் என்ன பண்ண? ஸோ ஆமாம், நாத்தாக்காவை போட்டு புழக்கறதுல தப்பு கிடையாது. ஏன்னா திரள்நிதி வந்து நிறையா வந்து அது இதுன்னு இருக்குது. பட் என்னென்னா இந்த 2 பேர் மட்டும்தான் நமக்கு தெரியும், சீமான் மற்றும் சாட்டை. ஏன்னா இந்த 2 பேர் தான் வந்து இருந்தாங்க. மற்றபடி நாம் தமிழரில் வந்து நிறையா பேர் வந்து கொள்கை ரீதியாக ஈர்க்கப்பட்டு போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவர்களுக்குமே வந்து டெபாசிட் கூட கிடைக்கலன்றது ரொம்ப இதாக இருந்துச்சு. குறைவாக 5000 வாக்குகள் தான் வந்து அப்படி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்க பண்ண லட்சணம். தட் மீன்ஸ் நீங்கள் வெளியே போய் வந்து இது பண்ண போகிறேன், தட் மீன்ஸ் என்னென்னா வந்து போய் இந்த விஷயங்களெல்லாம் நான் வந்து கொஞ்சம் வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் வந்ததுக்கப்புறமேல் வந்து மொழிநேர பிரச்சாரமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்லாஷாக வந்து இருக்கும். இது என்ன நினச்சாங்க அப்படின்னா, நாம் வந்து போட்டு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா மக்கள் வந்து நம்ம பக்கம் திரும்புவாங்கன்னு நினச்சாங்க. பட் உல்டாவா அது வந்து அவருக்கு தான் வந்து சாதகமாக வந்து ஆச்சு. ஆனால் விஜய் மாஸ் டைலாக் விடும்போதெல்லாம் கிண்டல் பண்ணவங்க, நானே வந்து என்ன இது அரசியல் பேசாமல் மாஸ் டைலாக் பேசிகிட்டு இருக்காப்புலன்னு. இது உண்மை தான். ஏன்னா வந்து களத்தில் யார் கூட இருக்காங்க அவங்க தான் போட்டி போடுவேன்னு சொன்னாங்க. போட்டி போட்டு ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க. நம்ம போகலாம், அடுத்ததுக்கு போகலாம். ஏன்னா நாத்தாக்காவை பற்றி பேசிகிட்டே தான் வந்து இருக்கணும். நம்ம போகலாம். தோத்துட்டாங்க. ஓட் பேங்க் போயிருச்சு. இல்ல நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும்போது என் மூஞ்சி வந்து நான் சிரிச்ச மாதிரி தானடா இருப்பேன். நான் சிரிச்ச என் மூஞ்சி அப்படித்தானே. என்னடா கஷ்டப்படமா இல்லையா? ஆனா லூசு பையல என் மூஞ்சியா சிரிச்ச மூஞ்சியா. ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல பாடி செத்துருச்சு. உடனே எப்படி தெரியுமா என்னடா அடி உழப்பிட்டானா சின்ன பையன். அது ஒன்றும் பண்ண முடியாது. யாருமே வந்து எதிர்பார்க்கல. முக்கியமாக தாவேக்காவினரே வந்து சில பேர் வந்து எதிர்பார்க்கல. அதாவது கட்சியில் வேலை பார்த்துருப்பாங்களா, ஸோ அவங்களே வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு நிறையா வந்து வருது. பட் மை ஆக்சிஸ் இந்தியா கருத்து கணிப்படுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள போட்டு ஓட்டுனாங்க. அவங்களாம் குஷியில் இருக்காங்க, நாங்கள் தான்டா மாசு அப்படின்ற மாதிரி. 105 இடம் நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். நான் நினச்சேன்னா சரி ஓகே ஓட்டை பிரிச்சிருவாப்பில் ஒரு 50-60 சீட்டு வரான்னு பார்த்தா ஒரே ஜம்ப். 12 மணிக்கு போனது 100லே தான் நிற்கிது. இன்னும் முடிஞ்சு இன்னும் நாளைக்கு வந்து பதவியேற்புன்னு வந்து நினைக்கிறேன். இன்னும் வந்துட்டாங்க, காங்கிரஸை உடச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னும் வந்து அப்புறம் வந்து எம்எம்ஏ மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துலேருந்து அங்கேருந்து ஒரு எம்எல்ஏ வந்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் தான். ஸோ முடிஞ்சு அவ்வளோதான், ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னென்னா எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப துடிப்போடு வந்திருக்காங்க, யாரெல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே. ஸோ அதில் என்ன ஒரு மிகமான விஷயம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ வரைக்குமே வந்து சீட்டுகள் வந்து எப்படின்னா யார் பணம் வச்சுருக்காங்க, யார் வந்து சாதி பார்த்து கொடுக்குறது, இந்த 2 திராவிட கட்சிகளில் அப்படி தான் வந்து இருக்கும். பட் இந்த டைம் தான் வந்து எதுவுமே இல்லாமல் உங்கள் ஆட்டோக்காரர் ஒருத்தர் நிற்கிறாரு, யாரோ படித்தவங்க ஒருத்தர் நிற்கிறாங்க, அப்புறம் எஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து சாதி பார்க்காம நிற்கிறாங்க. இது ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் இப்போ நீ சாதி பேர் வந்து யூஸ் பண்ணுற, அது ஏன் சொல்கிறேன்னா, ரஞ்சித் அவர்கள் வந்து போட்டிருந்தாரு ஒரு ட்வீட்டு. ஸோ அந்த ட்வீட் என்ன சொன்னால், முதல்ல தான் வந்து திராவிட கட்சிகள் அப்படி இப்படின்னு வந்து பிரிஞ்சு இருந்துச்சு, இனிமே வந்து அதுதான் கிடையாது, ஜனநாயக நாடாக வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தார். ஸோ அது பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே சமமான உரிமை கிடைக்குதுன்றப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து தலித்துகளுக்காக வந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி விசிகா. ஆனால் தலித்துக்கு அதிகமான அளவில் வந்து என்ன சொல்கிறது, நிறைய கொடூரங்களும் நிறைய புருட்டாலிட்டி நடந்தது டிஎம்கே ஆட்சியில் தான். பட் அதனுடைய குரலாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே வந்து வாயை திறக்காதப்ப இவர் வந்து நிற்க வச்சு எம்எல்ஏவே ஆகிட்டாங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த கேஸ்ட்டில் அங்கே இருக்க. ஏன்னா அடிப்படை உரிமையே இன்னும் இல்லாமல் வந்து நிறையா ஊர்கள் வந்து இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் போய் வந்து இன்ஸ்டாகிராமில் நீலம் சோஷியல்னு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து டெய்லியுமே வந்து ஏதாச்சும் ஒரு கேஸ்ட் ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அப்படின்றதுனால இப்போ வரைக்கும் அது வந்து மாறலை. என்ன தான் வந்து அர்பன் ஏரியாவில் வந்து கேஸ்ட் பார்க்குறது இல்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, ஒரு பிம்பம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லா இடத்துலையுமே கேஸ்ட்ன்றதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரியான புது விஷயத்தை வந்து கொடுக்குறாங்கன்றப்ப ஆதரிச்சு தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கே ரொம்ப சூப்பராக செமையாக இருக்குது. பரவாயில்லடா எல்லாத்தையும் உடச்சிட்டு ஒருத்தங்க வராங்க அப்படின்னு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். நம்ம அடுத்த ரீலுக்கு வந்து போகலாம்.
இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. திருச்சி கிழக்குலையும் தோற்கிறாரு, பெரம்பூர்லயும் தோற்கிறாரு, 2 தொகுதியும் தோற்கிறாரு. 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. ஓகே, இது வந்து ரொம்ப நல்ல மீமை. ஏன்னா யாரெல்லாம் வந்து பேசினாங்க அப்ஸ்காண்ட் வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப சாட்டை வெளியே வந்து எந்த தைரியத்தில் பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியல. பிகாஸ் நெல்சன் கன்னியாகுமரியில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. யானை கவலம் அந்த ஒரு ஜைஜாண்டிக் பர்சன் போய் வந்து உள்ளே போய் அருவா வெட்டு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் நாம் தமிழரை பற்றி இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது ஆச்சு. ஸோ அப்படின்றதுனால இந்த ஆள்லாம் வெளியே வந்து பேசுகிறதுக்கே லாய்க்கு இல்லை. ஸோ யாரெல்லாம் வந்து பேசுனாங்களோ எல்லாருக்கும் செருப்படி அப்படின்றத வந்து இருந்துச்சு. ஓகே, நல்ல ஒரு இதாக இருந்தால் சரி, நம்ம அடுத்த மீம் போகலாம். சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. நல்லா ஒண்ணு இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான் எபிசோட். எஸ், இது எல்லாருமே பார்த்துட்டு வந்து சிம்பத்தியில் வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் இன்னொரு ரீல்ஸ் கூட பார்த்தேன். 5000 ரூபா உங்கள் மாதம் வங்கி கணக்கில் வந்து போட்டாங்க, அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து இவர் முதுகில் குத்துறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தாத்தா வந்து எமோஷனலாக பேசியிருந்தாரு. அது அவங்க பணம் கிடையாது, சரிங்களா? அது நம்ம பணம். அது ஒன் மோர் திங், அது ஏதோ வந்து இந்த பழங்குடியினர்கள் இருப்பாங்கள்ல, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஃபண்டு வந்து ஒதுக்கியிருந்தாங்க அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக. அதை எடுத்து இவங்க வந்து 5000 ரூபா கோடை காலம் மொத்தம் அதுன்னு போட்டு விட்டாங்க. இவங்க காசை வாரி இறச்சிருக்காங்க. அந்த சைடெல்லாம் ரோட்டுக்கு 4000 5000 எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டே குத்திட்டாங்க. அதாவது ஒவ்வொரு டைமுமே வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கட்டும், யாரெல்லாம் வந்து அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்களா, ஒவ்வொரு டைமும் சொல்லுவாங்க தமிழ்நாடு மக்கள் ரொம்ப இன்டெலெக்சுவலான பீப்புள்ஸ், அவங்கள வந்து கணிக்க முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது உண்மைதான் போல். யாருமே எதிர்பார்க்காத அளவில் வந்து தாவேகாவினர் வந்து விட்டு தட்டிட்டாங்க. அதுக்கான காரணம் விஜய் என்பதில் எந்த சந்தேகம். ஏன்னா அவங்க யாருன்னே நமக்கு வந்து ஃபெமிலியரான ஃபேஸே வந்து கிடையாது. நானே நினச்சேன்னா, ஏன்னா ஃபெமிலியரான ஃபேஸ் இருந்தால் தானப்பா இவங்க வந்து நல்லது பண்ணுவோம் அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒற்றை முகம், இந்த சர்க்கார் படத்தில் வர மாதிரி தலைவர் முகம் எங்கள் பிராண்டுன்றதை திரும்ப வந்து நிரூபிச்சிட்டாப்புல. நம்ம வந்து அடுத்த மீமுக்கு வந்து போகலாம். 26 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும். ஓகே, நான் திரும்ப வந்து என்டிகே தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் வந்து இருந்தாலும் அவர் சொன்னார் இன்னொரு 10 லட்சம் ஓட்டு வாங்கி ஒரு 8% வந்து இருந்திருக்கலாம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வச்சு மாறி இருக்கலாம்னு போட்டுருந்தாங்க. மற்றவையில் கூட ஒரு தொகுதி வந்துச்சு. நாத்தாக்காவில் வந்து வரல. ஒரு செர்டன் பீரியடுக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா நியூஸ் சேனல்ஸ் வந்து எதனா இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது. தூக்குடா அந்த ஒரு நாத்தாக்கான்றதை தூக்கிட்டு வெறும் 3 கட்சி மட்டும்தான், டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கே. ஸோ அப்படி வந்து மாறிடுச்சு. ஸோ அப்படின்றதுனால நீ நாத்தாக்கா என்ன ஆக போகுதுன்னு தெரில. திரும்ப சாட்டை வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. பேசிகிட்டே நீ பேச மட்டும்தான் முடியும், இன்னும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நீ சலித்தனமான விஷயங்கள் நீ பண்ண அப்படின்னா தாவேகாவினர் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியும். இப்போயே சில பல அராஜகங்கள்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பதவி ஏற்றதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் கட்சியை தோக்கடிச்சிட்டிங்களே, பாரம்பரியமான ஒரு கட்சி அப்படி இப்படின்னு சொல்லி வந்து இருந்தாங்க. ஆஃப்டர் தோத்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாதுடா. சூப்பர் 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 சூப்பர். இதுதான் வந்து எதிர்பார்த்தேன். தேர்தல் முடிவையொட்டி வெறிச்சோடி காணப்பட்ட அண்ணா அறிவாலயம் ஃபைனலாக வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அங்கே உள்ளே போயிருந்த எல்லாத்தையுமே வந்து எடுத்து கெடாசின இதெல்லாம் பார்த்தேன். அதாவது துப்புரவு பணியாளர்களை வந்து உள்ள பஸ்ஸில் ஏற்றும் போது ஒரு அக்கா சொன்னாங்க, அந்த ஆள் இனிமேல் வரவே மாட்டார் அப்படின்னாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தெரிஞ்சிச்சு. அவங்க சொந்த குளத்தூர்லேயே போய் அடித்து முடிச்சு விட்டாங்க. பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறாங்க. குளத்தூரில் தான் ஆடிட்டு இருந்தீங்க டான்ஸு. அதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆமாங்க. சவுக்கு சங்கர் தான் சொன்னாப்புல. அங்கே வீடு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ஆடிட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒன்றுமே பண்ண முடியாது. சேகர் பாபா ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் டிஎம்கே இவர் குளத்தூரில் வந்து முடிஞ்சு. அழக்கூடாது போயாயோ. இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் செட் பண்ணி தான் கூட்டு வந்திருப்பாங்க. வந்து ஏதாச்சும் கை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. போங்கடா, போய் தொலைங்கடா. சூப்பர், இப்படி தான் வந்து இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த மீமுக்கு வந்து போகலாம்.
சிஎம் தம்பிடா. இனி கொஞ்சம் வந்து இவங்களோட அலப்பறை வந்து தாங்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து அனில்னு சொன்னால் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாடா இப்போ அனில் தான்டா சிஎம்டா அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே 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 பார்ப்போம். இது என்ன கொடுமைனா, ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆகிருச்சு. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா அஃபிஷியலாக தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது தளபதி விஜய்னு வராது, சிஎம் விஜய்னு வரும். அவங்க சொன்னதெல்லாம் நடக்குது. அந்த கொடுமையை வேற பார்க்கணும். அதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, வரட்டு நான் பிரச்சனை சொல்ல, இவங்க இன்னும் எச்சா குதிப்பாங்களே. இப்போ அதுதான் இவர் தான் விஎஸ் பாபு, எம்எஸ் பாபுன்னு மாற்றி சொல்லிட்டேன். தீஸ் காய் ஓடு மாஸ் கட்டிட்டாப்புல ஆக அங்கிள் பழக்கப்பட்டார் அப்படின்னு ஓடுதாங்க மாசில். எல்லாரும் இதுதான் இப்படிதான் யாரெல்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்களோ எல்லாருமே முடிஞ்சு. நம்ம தான் ஸ்டாலின் முடிஞ்சு. பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து இருந்துச்சு. எல்லோரும் அவ்வளோ குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. இந்த செலிப்ரேஷன் வீடியோ எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. பட் இதில் என்னென்னா, எங்கே வந்து திரு சங்கீதா எங்கன்னு தெரில. ஸோ அது ஒரு கேள்வியாக எனக்கு இருக்குது, மர்மமாகவும் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இது வந்து என்னென்னா முன்னாடி இருந்த ரீல்ஸ் இது. இதாவது இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கான விளைவுகள் வந்து இப்போ வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க டிஎம்கேன்றதுக்கு இது ஒரு வீடியோ. இதை தள்ளி விட்டது நம்ம தான் சாவு. பார்த்து பரிதாபம்லாம் படக்கூடாது. ஆகட்டும், பேர் வைத்து ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் மீமுக்கு வந்து போகலாம். காயின் இருக்கு நவுத்தலாம், அவன் துரத்திட்டு போகலாம், அவன் பழக போறான், அவனை வெட்டலாம். இல்ல மாப்பிள்ள, அவனை வெட்டலாம், ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா மட்டும் வெட்டிட்டீங்க. அப்ப இருந்து பாக்குறேன், இவன் என்ன வெட்டுறான், அவன் என்ன வெட்டுறான், நீ என்ன வெட்டுற? ஐயோ சாமி, ஒரு வெட்டு கூட ஒருத்தர கூட வெட்ட. ஏய் ஏன்னா அழுகுற? ஒரு வெட்டு கூட. ஏய் ஏன்னா அழுதுக்கு இருக்க நீ? ஆமா, வேற வழி இல்லை. சீமான் அழுதுட்டாப்புல. பட் இருந்தாலும் இந்த மீம் சூட்டபுளாக இருக்குது. அப்படி இருக்கு, மாஸாக வந்திருக்கு. ஓகே குட், நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இதை தாங்க சொன்னேன், இது வந்து மாஸ். இது அப்படியே நான் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன். ஸோ என்ன சொல்கிறது, தேட்டரில் வந்து செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செமையாக யாருமே வந்து எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கல. ஏன்டா இதே பூரா தேட்டரில் போடுறீங்கன்னு. ஒரு 2 நிமிஷம் 42 செகண்ட் இருக்குது. பீக் பயங்கரமாக இருக்குது, போட்டு கொண்டாடுறாங்க. ஸோ அதை அப்படியே வந்து பாருங்கள். படத்துல சொல்லுவேன், லியோ பார்க்கணும், லியோ பார்க்கணும், லியோ பார்க்கணும். ரோஹிணி நினைக்கிறேன். இல்லை ரோஹிணி வேற தப்பு. சாரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நடிக்கல. சார் மிரட்டி பாக்குறீங்களா?
ஓகே, இதோட வந்து நான் வந்து வீடியோ முடிச்சுக்கேன். இதுவே வந்து 20 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நிறைய வந்து எடுத்து வச்சிருக்கேன். பார்ட் பை பார்ட்டாக வந்து போடலான்னு வந்து இருக்கேன். என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பயங்கர ஒரு இதாக இருந்துச்சு. நான் கூட வந்து இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. எவ்ரி ஒன் வாஸ் ஜஸ்ட் செட் விஜய் இஸ் அன் அ வேவ், பட் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட்ஸ் நாட் அன் அ வேவ், இட்ஸ் அன் சுனாமி அப்படின்றது வந்து அப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு. அந்த தபால் ஓட்டுகள் என்னும் பொழுது டிஎம்கே இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துச்சு ஆஃப்டர் த பீரியட் ஒரு 10:30 வந்து 54 வந்துச்சு, 11 மணிக்கு 100 அப்படி வந்துச்சு, 12 மணிக்கு அவ்வளோதான் இவர் தாண்டா அப்படின்னா ப்ரெடிக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும்ல அந்த ஒரு இது வரும்போது. ஸோ அப்படின்றதுனால ஹீ வில் வான் திஸ் எலெக்ஷன். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ஜஸ்ட் ஹாப்பி. என்ன சொல்கிறது, திருவிழா மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து செலிப்ரேஷன் பண்ணதெல்லாம் வந்து நான் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒன் மோர் திங், மறக்காமல் போய் வந்து என்னோட பொலிட்டிக்கல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிருந்து வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து இன்னும் பதவியேற்பு வந்து நாளைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து வந்து ஆரம்பித்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து 20 வயசில் நான் வந்து பார்க்குறேன், ஒரு கட்சி புதுசாக வந்து வருது, இது நம்மளால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட. ஏன்னா 10 பைசா கொடுக்காம வந்து ஜெயிச்சிருக்காங்க மேக்ஸிமம். அதாவது 2-3 இடத்துல வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை இல்லை நான் வந்து சொல்லலை. தாவேக்காவினரும் வந்து சில பேர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை இல்லை நான் வந்து சொல்லலை. ஸோ அப்படி இருந்தாலுமே மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் ஜஸ்ட் ஓட் ஃபார் என விஜய். ஸோ அப்படின்றதுனால அவர் மேல் இருக்கக்கூடிய அன்பின் பால் வந்து வந்திருக்கு. ஸோ இனிமே எந்த மாதிரி இருக்க போது, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்ய போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். என்னோட ஏஜ் எனக்கு ரொம்ப வந்து புதுசாக வந்திருக்கு. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கேவினுடைய என்ன அவங்களோட சுபாவம் எல்லாமே தெரியும். டிஎம்கேனா வந்து அடிதடி அராஜகம் பண்ணுவாங்க, ஏடிஎம்கேனா வந்து ஊழல் பார்ப்பாங்க, பட் அட் த சேம் டைம் வந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்க. இவங்க வந்து ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப we will wait and watch what will happen in 5 years, these 5 years. ஏன்னா வந்து கடன்களாக இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஷிப், நிறையா வந்து இருக்குது. எனக்கு என்ன இன்னொரு கேள்வி அப்படின்னா, எனக்கு இது பசங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பசங்களுக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அதுதான் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே வந்து இந்த ப்ளூ கலர் வண்டியும் மஞ்சள் கலர் வண்டியும் ஃப்ரீயான்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. ஏன்னா வந்து டிஎம்கே வந்து பிங்க் கலர், அதாவது டவுன் பஸ் மட்டும்தான் வந்து ஃப்ரீன்னு வந்து சொல்லிட்டு அதுக்கே ஓசின்னு சொல்லி வெறுப்பு ஏற்றிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் வந்து அரசு பேருந்து ஃபுல்லாக ஃப்ரீன்றப்ப அந்த வண்டிகளும் ஃப்ரீயா அப்படின்றது ஒரு கேள்வி வருது. பட் இருக்கட்டும், ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட் பிகாஸ் ஆஃப் விஜய் இஸ் ஜஸ்ட் பிகேம் அ சீஃப் மினிஸ்டர் இன் டுமாரோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து ஆவார்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெம் ஈகல்லி வெயிட்டிங். ஸோ அதை வச்சும் ஒரு வீடியோ போட்டுற வேண்டியதான். அவங்கள பற்றி பேச நிறையா வந்திருக்கு. ஓகே, எனிவே இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட்